கிருஷ்ணர் முதல் முறையாக மாடுகளை மேய்க்கச் செல்ல வேண்டியிருந்த போது தாய் யசோதா கிருஷ்ணரை அணுகி, என் அன்பான கிருஷ்ணா, தயவு செய்து இந்த ஜோடி காலணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். காட்டில் நிறைய கற்கள் உள்ளன. அவற்றில் நடப்பது உங்கள் மென்மையான பாதங்களை காயப்படுத்தும் என்றார். அதற்கு கிருஷ்ணர், அம்மா, உங்கள் யோசனை மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பசுக்களுக்கும் கால்கள் வலிக்கும் அல்லவா என்றார். யசோதா வற்புறுத்தவே, பசுக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ள கிருஷ்ணர் பசுக்களுக்கும் காலணிகளை வாங்கி தாருங்கள். அப்பொழுதுதான் நான் காலணிகளை அணிவேன் என்றார். மேலும் மாடுகளுக்கு காலணிகள் இல்லை, ஆனால் நான் மட்டும் காலணிகள் அணிய வேண்டும் என்று வற்புறுத்தினால் முதலில் அனைத்து மாடுகளுக்கும் காலணிகளை கொண்டு வாருங்கள் என்று மறுத்துவிட்டார். நம்மிடம் 900 பசுக்கள் உள்ளன. நான் காலணிகள் அணிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நம்முடைய எல்லா மாடுகளுக்கும் காலணிகள் தேவை. ஒவ்வொரு பசுவிற்கும் 4 கால்கள் உள்ளன. அப்பொழுது எத்தனை காலணிகள் தேவை என்று கேட்டார். இதை கேட்ட தாய் யசோதா கிருஷ்ணர் காலணிகளை அணிய வற்புறுத்தும் எண்ணத்தை கைவிட்டார். அதற்கு பின்னர் தாய் யசோதா கிருஷ்ணர் குறைந்தபட்சம் குடையையாவது எடுக்க வேண்டும் என்று விரும்பினார். தாய் யசோதா, ஓ அன்பான கிருஷ்ணா, குடையையாவது எடுத்துச் செல், வெளியில் சூடாக இருக்கின்றது என்றார். ஆனால் கிருஷ்ணரின் நிபந்தனை என்னவென்றால், முதலில் பசுக்களுக்கு குடையை வாங்கிக் கொடுங்கள், பசுக்களுக்கும் சூடாக இருக்கும் என்றார். மேலும் கிருஷ்ணர் பசுக்களுக்கு கால்கள் உள்ளன, ஆனால் அவற்றுக்கு கைகள் இல்லை. எனவே குடையை எடுத்துச் செல்ல யாராவது ஒருவர் தேவை. குடையை பிடித்துக்கொண்டு பசுக்களுக்கு அருகில் நடக்க 900 பேர் தேவை என்றார். தாய் யசோதாவும் அந்த யோசனையையும் கைவிட்டார். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணரின் பசுக்கள் தங்கள் மீதுள்ள மிகுந்த அன்பை கண்டு அவைகள் மிகவும் சிறப்பான ஒன்றை செய்ய முடிவு செய்தன. பசுக்கள் எல்லாம் பிருந்தாவனத்தை சுற்றி எங்கும் சென்று இரவு முழுவதும் தங்கள் கால்களால் கற்களை நசுக்கிக் கொண்டிருந்தன. பிருந்தாவனத்தை சுற்றியுள்ள கடினமான கற்களை எல்லாம் அழகான மென்மையான மணலாக மாற்றின. மறுநாள் காலையில் கிருஷ்ணர் வெளியே வந்தபோது அழகான மென்மையான மணலில் நடந்தார். கடினமான கற்களால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து அவரது பாதங்களை பசுக்கள் காப்பாற்றின. இவ்வாறு கிருஷ்ணர் பசுக்கள் மீது கொண்டிருந்த அன்பை விட பசுக்கள் கிருஷ்ணர் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தன. இன்றும் கூட நீங்கள் விரஜமண்டல பரிக்கிரமத்திற்கு சென்றால் இந்த மென்மையான அழகான மணலை காணலாம். ஹோலின்ஸ் லோகநாத மகாராஜாவால் விவரிக்கப்பட்ட கதை இது.